விழுப்புரம் மாவட்டம் வி. அகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவரை அடித்த உடற்கல்வி ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் விவரிக்க கேட்போம். கோபிநாத், வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. விழுப்புரம் மாவட்டம் பண்ருட்டி சாலையில் இருக்கக்கூடியதா இந்த வி. அகரம் கிராமங்க. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருது. இதுல 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் நடக்குது. இங்க மொத்தம் 111 மாணவ மாணவிகள் படிச்சிட்டு இருக்காங்க. நேற்று பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில கள்ளிக்குளத்தை சேர்ந்த மாணவர் சாது சுந்தர் என்பவர் 6ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காரு. நேரு பள்ளிக்கு வராரு. பள்ளியில மத்தியானம் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இடைவேளைக்கு முன்னாடி மாணவர் வெளியில போறாரு. அப்போ ஒரு மாணவி சொல்றாங்க, தன்னை இந்த சாது சுந்தர் அடிச்சிட்டதாக ஒரு புகார உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனி கிட்ட தெரிவிக்கிறாங்க. மாணவி சொன்னதை அடுத்து உடனடியா உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனி அந்த 6ஆம் வகுப்பு மாணவரை அழைத்து கண்டிக்கிறாரு. தப்புப்பா, இதெல்லாம் நீ அந்த மாணவி அடிச்ச தப்புன்னு சொல்றாரு. இதுல இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல, கையில வச்சிருந்த குச்சியால மாணவரை செங்கேனி ஆசிரியர் அடித்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு மயக்கம் வருது, எனக்கு தலை வலிக்குது, வாந்தி வருதுன்னு சொல்லியிருக்கான். உடனே அங்க இருந்த ஆசிரியர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் முதல் சிகிச்சை கொடுக்கறாங்க. அந்த மாணவர் தனக்கு தலைவலி அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அதிர்ச்சியடைந்த பள்ளி ஆசிரியர்கள் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கிறாங்க. இங்க உடனடியாக அவருக்கு கண் பரிசோதனை மேற்கொள்ளப்படுது. மாணவர் அங்க ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு கண்ணும் தெரியலன்னு சொல்றாரு. உடனே மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, மருத்துவத்தை சொல்லி உடனே கண் சிகிச்சை மேற்கொள்றாங்க. அதுல கண்ணுல பாதிப்பு இல்லை, ஆனால் தலைவலி மட்டும் அதிகம் இருப்பதாக மாணவர் தெரிவித்ததை அடுத்து பெற்றோர்கள் உடனடியாக முண்டியம்பாக்கம் வந்துடுறாங்க. பெற்றோர் ஆசிரியர்கிட்ட எல்லாமே என்ன பண்றாங்க, பெற்றோர்கள் ஒப்படைச்சிட்டு ஆசிரியர்கள் பள்ளிக்கு திரும்பிடுறாங்க. அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உடனடியா புதுச்சேரி மருத்துவமனையில ஜிப்மர் மருத்துவமனை நேற்று அனுமதிச்சிடறாங்க. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் அந்த ஊர்ல பரவுது. சற்று முன்னர் உறவினர்கள் அத்தனை பேரும் பள்ளியை முற்றுகிறாங்க. ஆசிரியர் உடனே கைது பண்ணுங்கன்றாங்க. ஆசிரியர் பள்ளிக்கு வரல. தகவல் இருந்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்லூரி அறிவழகன் ஸ்கூலுக்கு வராரு. அச்சம்ட்ட விசாரிக்கிறாரு. உடனே அடிச்சத தகவல் கன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் வந்துடுறாங்க. செங்கேனியை தற்போது சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் தற்போது உத்தரவிட்டிருக்காரு. இதே போல அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இவங்களையும் டிரான்ஸ்பர் செய்து தற்போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்காரு. இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையும் தீவிரமா கொடுத்துட்டு இருக்காங்க ஜிப்மர் மருத்துவமனையில. இந்த தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.